தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இந்த நாளிலே வரும்போது ஆண்டவர் நமக்கு ஆண்டுடைய வார்த்தை வசனத்தை கத்த தருகிறார். அதை பிடித்து கொள்வோம். ஆமென். அதை பற்றி கொள்வோம். அதை எப்படி சொல்லி ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அப்படின்னு ஆண்டுடைய வார்த்தை. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. ஆகவே ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தத்தை நாம் பிடித்து கொள்ளும் போது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகவே அநேகர் போன மாதம் சாட்சி சொன்னதெல்லாம் கேட்கும்போது அந்த வார்த்தையை வாக்கு தத்தத்தை உரிமையாக்கி பிடித்து கொள்கிற குடும்பத்தாருக்கு ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் அப்படியே அந்த வசனத்தின்படியே கிரியை செய்கிறதை பார்த்து போன மாதம் ஆண்டவரை அளவில்லாமல் துதிக்க கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். ஆகவே நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதமும் இந்த வாக்குத்தத்த வார்த்தை கொண்டு உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லி இருக்கிறான்னு அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தை, இந்த சம்பவங்கள் ஏசாயா 10ஆம் அதிகாரத்திலே இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்றார், சீக்கிரமாய் சில காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஆமென். ஆண்டவர் சில காரியங்களை சீக்கிரமாய் செய்கிற மாதம் இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாமதம் என்ற வார்த்தை யாருமே விரும்ப மாட்டார்கள். எல்லாருடைய இருதயத்தில் அது ஒரு களைப்பை உண்டாக்கும். இந்த தாமதம் அநேக நாள் காத்திருப்பது இருதயத்தை அதான் இந்த ஒரு களைப்பை, ஒரு சோர்வை கொண்டு வரும். ஆனால் நான் எதிர்பார்த்திருக்கிறேன், வரல. ஜெபம் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. நடக்கும் என்று எதிர்பார்த்தேன், அது நடக்காமல் போனது. மாதங்கள் தான் கடந்து போகிறது, வருடங்கள் தான் உருண்டு போகிறது. நடக்கும் என்று விரும்புகிறேன், ஆனால் நடக்கவில்லை. தாமதமாகி போன சில ஆசீர்வாதங்களை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இங்கே வசனம் சொல்லுகிறது. ரோமர் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அவர் நீதியோடே சீக்கிரமாய், அந்த வார்த்தை கவனிங்கள். ஒரு முறை மட்டுமல்ல, 2 முறை அந்த வசனத்தில் அவர் சொல்லி அந்த வலியுறுத்தி எழுதியிருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை மீண்டும் வாசியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். இந்த மாதம் எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய, அடிக்கடி பேச வேண்டிய வார்த்தை, சீக்கிரமாய் கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்வார், நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அடிக்கடி பார்த்து பேசும்போது உங்கள் காரியத்தை சீக்கிரமாக முடிப்பார். சகோதரா, சகோதரியை, உங்கள் காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார் அப்படின்னு நீங்கள் விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் எனக்கு செய்வார். ஆமென். நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்கள், அதை கர்த்தர் சீக்கிரமாய் எனக்கு செய்வார். சீக்கிரமாய் கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார். சீக்கிரமாய் கர்த்தர் என் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் சீக்கிரமாய் எனக்கு ஒரு வாசலை திறப்பார். கர்த்தர் சீக்கிரமாய் எல்லா தடைகளையும் தகர்ப்பார். சீக்கிரமாய் கர்த்தர் என் எதிர்ப்புகளை எல்லாம் முறியடிப்பார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே காரியத்தை செய்து முடிப்பார் என்ற கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் உங்கள் காரியத்தை ஆண்டவரிடத்திலே
ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்க வந்திருக்கீங்க. உங்கள் வருமானத்தை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் அது என் காரியமாக இருந்தது, ஆனால் இந்த அக்டோபர் மாதம் எங்கள் காரியத்தை எல்லாம் உம்முடைய காரியமாய் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி, இது என்னுடைய குடும்பம் அல்ல, என்னுடைய ஊழியம் அல்ல, இதெல்லாம் உம்முடையது அப்படின்னு இன்றைக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வளர்த்தின என் பிள்ளை தான், இப்போ உம்முடைய பிள்ளை, என் குடும்பம் உம்முடைய குடும்பம், என் வருமானம் உம்முடையது, என் பிஸ்னஸ் உம்முடையது என்று இந்த காலை நேரத்தில் இனி ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த காரியம் என்னுடையது அல்ல, உம்முடைய காரியம் என்று சொல்லி ஆண்டவர் காரியத்தை அவர் எடுக்க போகிறார். உங்கள் காரியத்தை எல்லாம் அவர் எடுக்க போகிறார். இனிமேல் உங்கள் வழக்கு அது என்னுடைய வழக்கு, நான் பார்த்துக்கிறேன் என்று நம்முடைய வழக்குகளை எல்லாம் அவர் எடுக்க போகிறார். ஆமேன். இது உம்முடையது என்று சொல்ல போகிறோம். இனி இந்த பிரச்சனையெல்லாம், என் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் உம்முடையது தான் ஆண்டவரே. இனிமேல் இந்த பலவீனம் வியாதியெல்லாம் உம்முடையது தான், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, இனி என்னுடையதல்ல, நான் அதை சுமக்க முடியாது, வேதனைப்பட முடியாது என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் காரியம் கர்த்தரின் காரியமாய் மாறிவிடுகிறது. இந்த மாதத்தில் உங்கள் காரியத்தை எல்லாம் கர்த்தர் கையில் எடுக்கிறார். அவர் சொந்த காரியமாக எடுக்கிறார். இது என் பிரச்சனை, என் பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனை, என் பிரச்சனை என்று இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் காரியத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அவர் காரியமாய் மாற்றப் போகிறார். ஆண்டவர் உங்கள் காரியத்தை தம்முடைய காரியமாய் எடுத்து அதை சீக்கிரமாய் முடிக்கிற மாதம் இந்த அக்டோபர் மாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரோமர் 9:28 அதை தான் நாம் வாசித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இருக்கிற நம்முடைய திருப்பூர், நாம் இருக்கிற இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம், ஸ்தோத்திரம், கேடுபாடு நிறைந்த உலகம், நீதிமானை தோற்கடிக்கிற உலகம், நீதிமானுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற உலகம், நீதிமானை சுட்டு கொள்ளுகிற இந்த உலகம். எவ்வளோ அருமையான, இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்கா தேசத்தில் அந்த மனிதர் இருந்திருப்பார், ஆனால் எவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் அநீதி, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநீதி நிறைந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற மக்கள் இல்லாவிட்டால் பிசாசின் கிரியைகள் உங்களுக்கு நீதி கிடைக்காமல் பண்ணலாம், தடை பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் ரோமர் 9:28 சீக்கிரமாய் நமக்கு நீதி கிடைக்க பண்ண போகிறார். உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இதுவரைக்கும் போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் நீதியோட காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறார். ஆண்டவர் நீதி செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு சரியான குடும்பத்தில் நியாய நீதி இல்லாமல் போயிருக்கலாம், மக்களிடத்தில் எடுபடாமல் போயிருக்கலாம், என்ன சொன்னாலும், ஆனால் தேவன் உங்களுக்கு நீதி செய்வார், தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த மாதம் உங்களுக்கு நீதி செய்கிற மாதம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிற மாதம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி பைபிள் இருக்கு, லூக்கா 18 ஸ்தோத்திரம். இந்த பகுதியிலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஏழை விதவை குறித்த அந்த சரித்திரத்தை நாம் அங்கே படிக்கிறோம். அங்கே அநியாயமான ஒரு மனுஷன், நீதி செய்யாத ஒரு மனுஷன், தெய்வ பயம் இல்லாத ஒரு மனுஷன், அப்படி அவன் ஒருத்தன் இருக்கிறான். பல முறை நியாயம் கேட்டு பல முறை முயற்சி பண்ணி பெட்டிஷன் கொடுத்து நடையா நடந்து பல முறை போனாலும் நியாயம் கேட்டாலும் அவளுக்கு என்ன கிடைக்கல? நியாயம் கிடைக்கல. 4ஆம் வசனம் சொல்லியிருக்கு. அந்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது அதுதான் வாசிக்கிறோம். வெகு நாள் வரைக்கும், கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் நியாயம் கிடைக்கல. எத்தனை அலைச்சல், எத்தனை முயற்சி, வேஸ்ட். இந்த 4ஆம் வசனத்தில் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில் நியாயம் செய்ய, நீதி செய்ய மனதில்லாதிருந்தது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அவன் யாருன்னா, மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், தேவனுக்கும் பயப்படாத ஒரு ஆள். ஆனால் இதற்கு இந்த உவமையை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், உங்கள் வாழ்க்கையில காரியங்கள் தாமதமாகும் போது
ஜெபத்தை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். அல்லேலூயா. எதை நிறுத்துறீங்களோ இல்லையோ, ஜெபத்தை நிறுத்திடாதீங்க இந்த மாதத்தில். அல்லேலூயா. இன்னும் சில மாதங்களே இருக்கிறது வருடத்தை முடிக்க. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுவும் தாமதமாகட்டும், ஆனால் ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள் என்பதற்கு இந்த உதாரணம், இந்த கதை நமக்கு ரொம்ப பிரயோஜனம். இந்த விதவையை போல் நீதியுள்ள இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஸ்தோத்திரம் போய் நியாயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அந்த சம்பவத்தை, நீதியுள்ள ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார், நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதம் நாம் அவரிடத்திலே போய் முறையிட வேண்டும், தாமதமானாலும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவத்தை கர்த்தர் சொல்லுகிறார். பதில் வரவில்லை என்பதற்காக ஜெபத்தை நிறுத்தி முடிச்சிடாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நியாயம் செய்வார், கர்த்தர் நீதி செய்வார், சீக்கிரமாய். ஆமென். நீதியாய், நீதியாய், சீக்கிரமாய் கர்த்தர் செய்வார், சீக்கிரத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே வெகு காலம் வரைக்கும் மௌனமாய் இருந்த அந்த நியாயாதிபதி போல உங்கள் வாழ்க்கையில் பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் ஆண்டவர் மௌனமாய் இருந்தது போல இருந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். தாமதம் செய்தது போல இருந்திருக்கலாம். ஆனால் சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். லூக்கா 18:5 இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறபடினால், இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இந்த ஊமை மட்டுமல்ல, இதற்குள் தேவன் சொல்லுகிற வெளிப்பாடு ஒன்று இருக்கிறது. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளுடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டு சொல்ற, உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 8வது மாதத்திலே, இந்த 10வது மாதத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு, எனக்கு, ஆமென், அந்த வார்த்தையை கவனம். உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த மாதம் நீதியோடு தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். தைரியமாய் சொல்லுங்கள், தைரியமாக அந்த அறிக்கை பண்ணுங்கள், நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போங்கள். எனக்கு நியாயம் வரும் என்று சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. அதை விசுவாசியுங்கள், அதை சத்தமாய் அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் சீக்கிரமாய் நீதியோடு எனக்கு நியாயம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிறவர். வெகு காலமாய் கடினமாய் யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களா? அவருடைய இருதயத்தை எல்லாம் இந்த அக்டோபர் மாதம் திருப்ப போகிறார். அவர் பக்கம் திருப்ப போகிறார். உங்கள் பேச்சை கேட்காம, ஆண்டவருக்கு பயப்படாமல் உங்கள் குடும்பத்தில் யாராவது முள்ள போல வேதனை, ராஜாவுடைய இருதயத்தை திருப்புகிறவர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபரை தொடமாட்டார். நிச்சயமாய் அநேகுடைய இருதயங்களை கர்த்தர் தம்முடைய பக்கம், அவர் பக்கம் திருப்ப போகிறார். அல்லேலூயா. திறக்கப்பட்டு தேவனால் மாற்றப்பட போகிறது. அப்படின்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி தேவன் அனுகிரகம் செய்ய போகிறார். அதுதான் ரோமர் 9:28 நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்ய ஒரு நைட்டு போதும். என்னங்க? ஒரு நைட்டு போதும் ஆண்டவர் கிரியை செய்ய. ஸ்தோத்திரம். எங்களுக்கு எப்பொழுதுமே கோர்ட்டில் கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் சொல்லுவாங்க, வாய்தான் சொல்லி முதல் நாள் போகும்போதே அடுத்த மாதத்துக்கு அடுத்த முறைக்கு சொல்லிடுவாங்க. அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அந்த தைரியத்தில் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக சரி, நமக்கு இன்னும் ஒரு வாரம் கேப் இருக்கிறதே, சர்ச்சு பிரதிஷ்டைக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் குடும்பமாக கிருஷ்ணகிரி போயிருந்தோம். எப்போ நாங்கள் பேசிக்குவோம், எங்கே போனாலும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. காலில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி இருக்கும். பிள்ளைக்கு சொல்லுவோம், வந்தீங்கன்னா இப்படி ஓடுறீங்களாப்பான்னு. ஊழிக்காரங்க எல்லாருமே அப்படி தான், எங்கள் அப்பாவும் அப்படி தான். சத்தியமங்கலத்தில் நான் இருக்கும்போது
வந்து ஒரு நாள் எங்களோட கூட இருப்பாருன்னு பார்ப்பேன். காலையில் 10 மணிக்கு வருவார். வந்து கடையில் ஒரு வடையும் ஒரு டீயும் வாங்கி கொடுப்பாரு. அடுத்த 10:30 திருப்பி போயிடுவார். ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருந்தால் நல்லா தனியாக இருப்பேங்க. சத்தியமங்கலத்தில் குடும்பமாக வந்து எங்களோட அப்பா அம்மாலாம் வந்து இருப்பாங்கன்னு ஆசைப்படுவேன். உடனே ஓடிடுவாங்க. சின்ன வயதில் கூட நான் அடிக்கடி எங்கள் அப்பா எங்களோட இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஊருக்கு போயிடுவாங்க. ஒரு வாரம் வராமல் போயிடுவாங்க. ஊழியக்காரங்களும் அப்படி தான். அந்த மாதிரி போனோம். பிள்ளைங்க கேட்குறாங்க, அப்பா ஒரு நாளாவது இருந்துட்டு போங்க. இருக்கலாங்கும்போது ஃபோன் வருது. போலீஸ் ஃபோன் பண்ணுறாரு நைட்டு 11 மணிக்கு. அப்படி பண்ணக்கூடாது. ஏடு என்ன ரைட்டரா ஏடோ. கடைசியில் என்ன செய்ய முடியும்? வர முடியல. ட்ரெயின் எங்களுக்கு புக் பண்ணால் சீட் கிடைக்கல. ஜெபம் பண்ணிட்டோம். அந்த நைட்டு ஒரே நைட்டில் கர்த்தர் கிரியை செய்தார். அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அவன் போலீஸ்காரன் மன்னிப்பு கேட்டான்னா, சார் நான் செஞ்ச தப்பு தான். அங்கே நீதிபதிக்கிட்டையும் திட்டு வாங்கியிருக்கிறான். அங்கே இங்கே நம்ம சகோதரர்கள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் அவசரப்பட்டு வர வேண்டாம், இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு நைட்டு போதும் ஆண்டவருக்கு. சொல்லுங்கள், ஒரு இரவு போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அப்படி பல உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த நாள் காலையில் அவருக்கு சிறை சேதம், உயிர் போக போகிறது. சபையார் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். போராடி ஜெபிக்கிறார்கள். இந்த பேதுருவை கொலை செய்யும்படி நீங்க இடம் கொடுக்க கூடாது ஆண்டவர், எங்க பாஸ்டர் கொலை பண்ணக்கூடாது. பேதுரு எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு அவர் வரணும், அவர் பாஸ்டர் மீண்டும் வரணும், அவருக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி இரவெல்லாம் அவர்கள் ஜெபித்தார்கள். எங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும், இந்த விஷயத்தில் நீதி செய்ய வேண்டும். ஒரே இரவு தான். கவனிங்க, உங்கள் இந்த அக்டோபர் மாதத்திலும் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு பல நேரம், ஒரு நாள் தேவையல்ல, 24 மணி நேரம் தேவையில்லை. சொல்லுங்க, ஒரு நைட் அவருக்கு போதும். ஆமே, அவருக்கு ஒரு இரவு போதும். ஸ்தோத்திரம். காரியத்தை அப்படியே மாற்றி விடுவார். நடந்தது என்ன? அங்கே எல்லாரும் ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆமே. ஆண்டவரே நீங்க என்ன செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது, எப்படி ஆகிலும் பேதுரு வரணும், நாங்க பேதுருவை பார்க்கணும். அங்கே அந்த ரூம்ல ஜெபித்து கொண்டு இருந்ததுல ஒரு சிறு பெண், 12 வயதுள்ள ஒரு சிறு பெண் ஜெபித்தது ஆச்சரியம். சிலர்லாம் இப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அந்த அறுக்கும்போது ரொம்ப வலி இல்லாம சீக்கிரம் உயிர் போயிடணும் ஆண்டவரே. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் அந்த இளம் ஊழியரை சுடும்போது சுடுறாங்க, அப்படியே சாஞ்சு உயிர் போகுது. இந்த துடிச்சு வேதனை, அந்த முகம்லாம் அது காட்டல. அந்த முகமெல்லாம் அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கு. அந்த மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எங்கள் பாச கழுத்து அறுக்கும்போது வலி வரக்கூடாது, துடிக்கக்கூடாது, ரொம்ப நேரம் உயிர் துடிச்சிட்டு கூடாது, சீக்கிரம் உயிர் போகணும். சிலர் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சின்ன பெண், ரோதை என்ற பெண், ஆண்டவரே இப்போ ஜெபம் முடிகிறதுக்குள்ள பேதுரு எங்க வந்துடணும் அப்படின்னு விசுவாசமாக ஜெபம் பண்ணியிருக்கா. அதனால தான் கதவை தட்டுன உடனே அந்த உடனே போய் உள்ள என்ன சொல்றான்னா, பேதுரு வந்துட்டான்னு சொல்றா. விசுவாசம், ஜெபம். இன்றைக்கு இந்த அக்டோபர் மாதம் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். அவர் கிரியை செய்ய ஒரு இரவு போதும். ஆமே. அந்த ஒரே இரவு சிறைச்சாலை அங்கே நடந்தது என்ன தெரியுங்களா? ஊக்கமாய் ஜெபித்ததினாலே சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. ஹல்லேலூயா. அஸ்திபாரங்கள், சொல்லுங்க, அஸ்திபாரங்கள் அசைந்தது, சங்கிலிகள் கலண்டது, கதவுகள் தானாய் திறந்தது. இப்போதான் இந்த காலத்தில் தான் பார்க்குறோம், கிட்ட போனால் கதவு தானா திறக்குது. ஆனால் அந்த நாட்கள்லேயே தானா திறந்திருக்கு. ஜெபத்தின் வல்லமை. ஆமே. தேவன் விடுவித்து அந்த ஜெபிக்கிறவர்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தினார்.
தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் மத்தியில் சில காரியங்களை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. ஒரே இரவுல தேவன் கிரியை செய்து காரியத்தை செய்து முடித்தார். ஆச்சரியம் பாருங்க, ஒரே இரவில் இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். எஸ்தர் புஸ்தகத்திலும் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். மொர்தெகாயின் இடத்திலே ஸ்தோத்திரம், மொர்தெகாய்க்கு ஒரு பலன் வரல, ஒரு பதிலும் வராத மாதிரி இருக்கு. பிரச்சனை தான் அதிகமாய் கொண்டு போகிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த 9 மாதங்கள் பிரச்சனை கூடிக்கிட்டே போயிருக்கலாம். இந்த மொர்தெகாய் தேவனுக்கு பயப்படுகிற அவருக்கும் அப்படிதான் இருந்தது. நியாயம் கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி கிரியை செய்தார் பாருங்கள். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் ராஜா இருதயத்தில் கிரியை செய்தார். தூங்க விடலை, அந்த நைட்டு தூங்க விடலை. எடுத்து படிக்கிறார். எனக்கு யார் உதவி செஞ்சது, ஆபத்தில் எனக்கு யார் உதவி செஞ்சது, அவருக்கு என்ன நன்மை, என்ன கிடைச்சது, அவருக்கு என்ன செஞ்சோம், மொர்தெகாய் விரோதமான திட்டங்களை தீட்டின அந்த மனுஷனை அந்த நேரத்தில் அதை படித்து கொண்டு இருக்கும் போதே அவருக்கு என்ன செஞ்சீங்க, நியாயம் செஞ்சீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே ராஜா அந்த வாசலிலே ஆமானை கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துகிறார். இது ஆமானுக்கு தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விரோதிக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன கிரியை செய்கிறார் என்று தெரியாது. அவன் அப்படியே சந்தோஷமா வந்து நிற்கிறான். அப்பா, இந்த ராஜா சொல்றதெல்லாம் பார்த்தா நமக்கு இன்னைக்கு இரவு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்க போறான்னு சந்தோஷமா வந்து அங்க வாசல்ல நிற்கிறான். சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரே, இப்பொழுது காரியத்தை செய்ய கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார். ஆமா, நினைக்கல இந்த திட்டம் தேவனால் உண்டானது என்று அவனுக்கு தெரியாது. உங்களுடைய விரோதிகள், உங்களுக்கு எதிரானவர்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார், நீதி செய்ய போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. நல்லது போல வந்து நிற்பாங்க, சிரிச்சுக்கிட்டு நிற்பாங்க, ஆடுவாங்க, கொண்டாடுவாங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஆமான் அப்படி தான் வந்து நின்னான். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற மனிதர்கள், ஓ ஸ்தோத்திரம், உங்களை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும், இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி ஓ ஸ்தோத்திரம் செய்கிற எல்லா திட்டத்தையும் தேவன் நிர்மூலமாக்கும்படி இந்த மாதத்திலே கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இது எதிராளிகளுக்கு அறிய மாட்டார்கள், தெரியாது அவர்களுக்கு. எவ்வளோ அறியாமையில் இருக்கிறான் பாருங்க மொர்தெகாய். ஸ்தோத்திரம், கர்த்தர் அவருக்கு நியாயம் செய்தார். 10ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம். எஸ் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் அப்படின்னு சொல்றார். அப்பா, இப்பதான் சொல்றேன், ரோமர் 9:28 அந்த வார்த்தை நீங்கள் மறக்கக்கூடாது. கர்த்தர் சீக்கிரமாய் நமக்கு நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். ஜெபிக்கிற மொர்தெகாயை கர்த்தர் வெட்கப்படுத்தல. ஒரே இரவு தான். இந்த அக்டோபர் மாதம் ஒரு சில இரவுகளில் கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார், அற்புதம் செய்கிற போகிறார். அவ்வளவுதான் பாருங்க, எவ்வளவு உண்மையான வார்த்தை. ரோமர் 9:28 இப்போதான் நான் நினைச்சு பார்க்கிறேன். அந்த வார்த்தையை நினைச்சு கர்த்தரை துதிக்கிறேன். தேவ பிள்ளையே, அதற்கு பிறகு சரித்திரமே மாறுகிறது. கர்த்தர் இந்த மாதத்திலே நம்முடைய சரித்திரத்தை மாற்றி அமைக்க போகிறார். ஆமென். மொர்தெகாய் அரண்மனைக்கு வருகிறார், உள்ளே வருகிறார். கர்த்தர் உள்ளே கொண்டு வருகிறார். வெளியிலிருந்து அவனை உள்ளே இதுவரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட அநேகரை கர்த்தர் உள்ளே கொண்டு வரப்போகிறார், மேலே கொண்டு வரப்போகிறார். யூதர்கள் காக்கப்பட்டார்கள், எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்கள் ஜெபம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஜெபத்தை நிறுத்தாதீங்க. இன்னும் நீதி கிடைக்கல, நிறுத்தாதீங்க. அவர் சீக்கிரமாய் அவர் நீதி செய்ய போகிறார். நமக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஆகவே அநேக பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காங்க. இந்த நாட்களில் நீங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. அநேக பரிசுத்தவான்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதை பாருங்கள் ஜெபத்தில். நீங்களும் அப்படி இன்றைக்கு இந்த மாதத்தில் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 31:2 என்னுடைய அக்கிரமத்தை
சங்கீதம் 31:2. சாரி. உமது செவி எனக்கு சாய்த்து, என்னங்க, போதும் போதும், சீக்கிரமா, அந்த வார்த்தையை பாருங்க. 79ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 79ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய், பாருங்க, உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமாய், அந்த வார்த்தை. 143ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 143ஆம் சங்கீதம். கர்த்தாவே, கர்த்தாவே, சத்தம் வரமாட்டேங்குது. சீக்கிரங்கிற வார்த்தை நீங்க சொல்லணும் தான் இந்த வார்த்தையை படிக்க சொல்லல, நானே படிச்சுட்டு போயிருப்பேனே. இப்போ சொல்லுங்க, கர்த்தாவே. ஆமென். இந்த அக்டோபர் மாதம் சீக்கிரமாய், ஆமென், லேட்டா இல்லை, தாமதமா இல்லை, சீக்கிரமாய் உங்க ஜெபத்தில் இந்த வார்த்தையை சேர்த்து நீங்கள் வாசியுங்கள். சீக்கிரமாய் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். ஏசாயா 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஏசாயா, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆமென். நியாயம் விசாரித்து துரிதமாய், சீக்கிரமாய் படிச்சோம், இதுல ரொம்ப அழகா இருக்கு, துரிதமாய் நீதி செய்கிற, ஆமென், ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நீதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். ஆமென். இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வைங்க. நம்ம நீதி கிடைப்பதற்காக ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போகிறோம், கீழ் கோர்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை? அடுத்தது அங்கே ஒன்றும் காரியம் நடக்கலைன்னா அடுத்தது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். அங்கேயும் ஒரு காரியம் நடக்கலைன்னா சுப்ரீம் கோர்ட்டு போகணும். நான் சொல்கிறேன், கீழ்கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ செய்ய முடியாததை நம்முடைய ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு கீழ்கோர்ட்ல நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம், ஹைகோர்ட்ல நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்லயே நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், எங்கும் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அவர் என்ன செய்ய போகிறார்? உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு, நீதி எங்கேயும் இல்லை, நியாயம் எங்கேயும் இல்லை. அவர் நீதி செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான்லாம் ரொம்ப காலமாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 30 ஆண்டுகளுக்கு மேலாக, 35 ஆண்டுகளுக்கு மேலாக. கோர்ட்டு, நீதி, நியாயம், வாய்தா, இப்படியெல்லாம் என் வாயில் வந்ததே இல்லை. இப்போ ஏன் வருது பாருங்க. அந்த கோர்ட்னா எப்படி இருக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஏதோ ஒரு இது யூடியூப்லேயோ டிவிலேயோ இன்னும் வந்துச்சு. பாஸ்டமாக கேட்குறாங்க, இப்படி தான், இப்படி கோர்ட் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கூண்டில் நிற்கிறது, வக்கீல்கள் சுற்றி உட்காந்துட்ருக்கிறது, நீதிபதி முன்னாடி இருக்கிறது. எத்தனை பேர் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க எங்கள் வாழ்க்கையில்? ஸ்தோத்திரம். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த மாதத்தில் சீக்கிரமாய் நீதி செய்ய, நமக்கு எல்லா காரியத்தின் நியாயத்தை செய்து முடிக்க போகிறார். இந்த வார்த்தை சொல்லி ரோமர் 9:28, அப்படிதானா? 9:28 ஆண்டு அதுதான் நமக்கு இந்த மாதத்திலே சொல்லியிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் வேறு பிரச்சனை எதுவானாலும் சீக்கிரமாய் கர்த்தர் நியாயம் செய்ய போகிறார், கிரியை செய்ய போகிறார். இந்த அம்மா எவ்வளவோ, இந்த விதவை அம்மா போய் தொந்து கொடுத்தோம், அவன் நீதி செய்யலை, நியாயம் செய்யலை. ஆனால் அந்த அம்மா நிறுத்தலை. நீங்களும் ஜெபத்தை நிறுத்தாதிருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருக்கு ஒரு இரவு போதும். இன்னும் நிறைய சம்பவத்தை சொல்லலாம். ஒரு இரவில் கர்த்தர் காரியத்தை தலைகீழ மாற்றினார், மாறுதலாய் முடிய பண்ணினார். ஓ ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, சரித்திரமே மாற்றினார். உங்களுக்கு இந்த மாதத்தில் நம்முடைய சபைக்கும் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் எழுமி நின்று ஓ ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, எதை நிறுத்தினாலும், எதை மறந்தாலும் நான் ஜெபத்தை நான் மறக்கக்கூடாது, ஜெபத்தை நான் நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணும், கரங்களை உயர்த்தி
ரோமர் 8, ரோமர் 9, 28ஆம் வசனத்துக்காய் கர்த்தரை துதிப்போமாக. ஆண்டவர் சீக்கிரமாய் 2 முறை அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு நாட்கள் தாமதமானதுக்குனாலே சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, சீக்கிரமாய் நான் உங்களுக்கு நீதி செய்வேன், சீக்கிரமாய் நான் நியாயம் செய்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன், நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான பெற்றோரே, அருமையானது வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிற நாட்கள். ஆண்டவர் ஹல்லேலூயா பேதுரு வாழ்க்கையில் ஒரு இரவிலே ஒரு அற்புதம் செய்து தூதனை அனுப்பினார். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தூதனை அனுப்ப போகிறார். உங்கள் ஜெபத்தை கேட்டு தூதனை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அந்த தூதனை பார்க்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. மொர்தெகாய் வெளியே உட்கார்ந்திருந்தான். கர்த்தர் அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்தார். வெளியே இருக்கிற தேவ பிள்ளைய வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, புறக்கணிக்கப்பட்டது போல, மற்றவர்களால் சொந்த ஜனங்களால் பாதிக்கப்பட்டு வெளியே இருக்கிறது போல உங்களை கர்த்தர் அரண்மனைக்குள்ளே கொண்டு வருவார். ஒரு இரவிலே நடந்த சம்பவம். ஆண்டவருக்கு ஒரு இரவு போதும். நீதி செய்ய, நியாயம் செய்ய அவருக்கு ஒரு இரவு போதும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதம் ஒரு இரவிலே சில மாற்றங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய சபைக்கு அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நேற்று நாங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த ஒரு இரவில் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ட்ரெயின் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, உடனே நாங்கள் போக முடியாது, பஸ் மாறியும் போக கஷ்டம். என்ன செய்வோம் என்று தவித்த போது அந்த ஒரு இரவிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். உங்களுக்கு அதை செய்ய போகிறார். நீதி செய்ய போகிறார், நியாயம் செய்ய போகிறார். எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க போகிறார். ராஜாவுடைய இருதயத்தை திருப்புகிறவர். உங்க குடும்பத்தில் சிலருடைய இருதயங்களை கர்த்தர் திருப்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரோமர் 9, 28 சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ரோமர் 9, 28 பிரகாரம் எங்களுக்கு வாழ்க்கையில நீதி செய்யுங்கப்பா, சீக்கிரமாய். அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமாய். இவ்வளவு நாள் தாமதித்தது 9 மாதங்களை கடந்து வந்து விட்டோம். இந்த 10வது மாதத்திலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, இந்த லைவ்ல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு பிஸ்னஸிலும், ஒவ்வொரு ஆண்டவரே வாழ்க்கையிலும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, எங்கள் ஊழியத்திலும் கர்த்தர் சீக்கிரமாய் கிரியை செய்வீராக. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிரியை செய்வார். ஆமென். தூதனை அனுப்புவார். இரவிலே ஜெபித்த போது அந்த இரவிலே சூழ்நிலை மாறினது. பேதுருவை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அங்கே நிறுத்தினார். உங்களுக்கு முன்பாக சில ஆசீர்வாதங்கள் கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு இரவில் கர்த்தர் அற்புதம் செய்து உங்கள் குடும்பத்திலே சில ஆசீர்வாதங்களும் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துவார். நீங்க அதை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை உங்கள் கண் முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ரிபா கபாலபா ஷியாந்தரபா ரியாந்தரபா லபா ரியா கபாலபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்காக பாசமா வந்து இந்த நாளில் உங்களை பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து ஜெபிப்பார்கள். உங்களுக்கு நீதி கிடைக்க, நியாயம் கிடைக்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவருக்கு ஒரு இரவு போதும், ஒரு நைட்டு போதும். ஸ்தோத்திரம். அவருக்கு ஒரு செகண்ட் போதும். ஆகவே இந்த 9 மாதங்கள் இதுவும் நடக்கல, தாமதமானது என்ற வருத்த வேதனை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த அக்டோபர் மாதத்தில் சீக்கிரமாய் சில காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அருமையான 10வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒரு பாரத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு வந்தோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை தான் எங்களை உயிர்ப்பிக்கிறது. உம்முடைய வார்த்தை தான் எங்களை பலப்படுத்துகிறது ஆண்டவரே, எங்களை திடப்படுத்துகிறது அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற
நிறைவேற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ரோமர் 9:28 படி அவர் முடிப்பார் என்று சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீர் எல்லாவற்றையும் முடித்து தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வில் அற்புதங்களை அதிசயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. முடித்து விட்டீர் ஆண்டவரே. மக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நியாயாதிபதியாய் எங்களுக்காக நீர் வீற்றிருப்பதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உலகத்தில் நீதி இல்லை, எங்க போனாலும் நீதி புரட்டுகிறார்கள் அப்பா. ஆனால் என் தேவன் நீதி உள்ளவர் ஆண்டவரே. நீதி செய்கிற ஆண்டவர். எங்களுக்காக நீர் எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக ஆண்டவரே. சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படட்டும். எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அழித்து போடுகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த மாதத்தில் எழுந்து ராஜா எங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்து விட்டதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு இரவு போதும் ஆண்டவரே, ஒரு நிமிடம் போதும் பாமக்கு அற்புதம் செய்வதற்கு. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையே. உம்மையே நம்பி உம்முடைய பாதத்திலே ஜெபித்து காத்திருக்கிற எங்கள் சபை மக்களுக்கும் எங்களுக்கும் நீர் செய்ய போகிற காரியங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே, பிஸ்னஸ்ல ஆண்டவரே பா, இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போறதுக்காய் நன்றி. நீதி செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. மக்கு நன்றி. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் எல்லாம் தலை குனியத்தக்கதாக, வெக்கப்பட்டு போகத்தக்கதாய் தகப்பனே எங்களை நீர் எழும்ப பண்ண போகிறதற்காய் நன்றி. ஓ ஷவ கபலரவா, ஆவியானவர் நம்முடைய வல்லமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பிஸ்னஸ்லும் இறங்கட்டும். இந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரை. கூடாது, முடியல என்று நாங்கள் நினைக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி நாங்கள் உமக்கு சாட்சி சொல்ல கிருபை தாங்க ஆண்டவரே. கிருபை தாங்க. வியாதி பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மைகள் ஆண்டவரே கிடைக்கும்படி கர்த்தர் செய்ய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நாங்கள் சோர்ந்து போகாமல் இதுவரைக்கும் ஜெபிக்க உதவி செய்தீங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, ஆண்டவரே கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடி வெற்றி பெற ஆண்டவர் கிருபை கொடுப்பீராகப்பா. உமது கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அதிகாலை நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. குடும்பமாய் வந்திருக்கிறார்கள், தனியாக வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. உங்க மேல உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. வீட்டிலிருந்து ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் கடந்து போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தீவிரமாய் உம்முடைய வார்த்தை நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். தானே தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். செய்தி கொடுத்து உடைய மகனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. எங்கள் கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய வார்த்தையை அனுப்பி தந்ததற்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறி போவதில்லை ஆண்டவரே. அதை நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த 10வது மாதம் உங்கள் பிஸ்னஸிலும் குடும்பத்தோடும் நம்முடைய ஊழியத்தோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.